பசங்க வீட்ல இருக்கும்போது சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஈஸியான ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா அடுத்தது தான் ஒரு கப்பு மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு 3/4 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து இந்த மாவோட கலந்துக்கிட்டேன். அதை நல்லா கலக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தது. அதனால ரொம்பவுமே இல்லை, ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தாங்க தேவைப்படும். அதுக்கு மேலே எதுவுமே தேவைப்படாது. அப்பதான் என்னமோ மறந்தா மாரி இருந்துச்சேன்னு பார்த்தா, மிக்ஸி ஜார்லயே வச்சுட்டேன் அந்த ஐசிங் சுகர. அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி, ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சாச்சு. பக்கத்திலேயே சைமல்டேனியஸா எண்ணெய நல்லா சூடுபடுத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, மாவு இவ்ளோ தளர்வா இருந்துச்சு. நான் நெனச்சது போண்டாக்கு. ஆனா, வந்தது என்னவோ அப்பத்துக்கு தான். சரி அதையாவது ஊத்திர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, அதுக்கு வாலெல்லாம் முளைச்சா மாரிலாம் வந்துச்சு. இது என்னடா கொடுமையா இருக்கு. சரி ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கும்? அதுவாவது நல்லா இருந்தா ஓகே தான். அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டு இருந்தேன். அதுல என்னமோ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஷூட் ஆனதே இந்த ஒண்ணு தாங்க. அடுத்தடுத்து நான் அத்தன வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கடைசில ஒண்ணு கூடவே இல்ல. ஃபைனலா இதுதாங்க வந்துச்சு. அப்போ என்னமோ நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா ஃபோட்டோ ஷூட் இல்லையே! என்ன செய்ய? ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இத டேஸ்ட்டாவது எப்படி இருக்கு? இத பிச்சு பார்ப்போம். டெக்ஸ்சர் நல்லாருக்கு. பட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள செம்ம சாஃப்ட்டா வெளியில மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துச்சுங்க. நிஜமாவே அல்டிமேட் தான். ஓகே. இது கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டோம். அவனோட ரிவ்யூ நீங்களே பாருங்க. வெளில மொறு மொறு உள்ள சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. பாய். கண்டிப்பா மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.